சிங்கப்பூரில் இருந்து முகமது அப்துல்லா கேட்குறாரு, எனது உறவினர் ஒருவருக்கு 45,000 ரூபாய் கடனாக கொடுத்திருந்த நிலையில் 6 வருடம் ஆகியும் அவர் இன்னும் திருப்பி தரவில்லை. அன்றைய விலைவாசிக்கும் இன்றைய விலைவாசிக்கும் 3 மடங்காக உயர்ந்துள்ளது. இதனால் இப்போது அதே தொகையை திருப்பி கொடுத்தாலும் பொருளாதார அடிப்படையில் 1/3 மட்டுமே எனக்கு கிடைக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் இதனை இப்போது நீ தராவிட்டால் இதனை நான் மறுமையில் உன்னுடைய நன்மைகளை பகரமாக பெற்றுக்கொள்கிறேன் என்று அவரிடத்தில் சொல்லலாமா? அவரிடத்தில் கோவப்படுவதற்கு அதிகாரம் உண்டான்னு கேட்குறாரு. இவர் கடன் கொடுத்துட்டார் 45,000 ரூபா. ஆனால் எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. ஆமாம், 6 வருஷமாக தரல. 45,000 ரூபாய் கேட்டு பார்க்குறாரு, அவர் தரல. இப்போ தந்தா கூட நான் கொடுத்த 45,000 வேறு, அவர் 45,000ங்கிற நம்பரை தான் தருவார். மதிப்பு கம்மியாக இருக்கும். நான் கொடுத்த 45,000 ரூபாய்க்கு வந்து மதிப்பு கூட. இப்போ பண மதிப்பு இறங்கிட்ட காரணத்தினால அவர் இப்போ தந்தா கூட எனக்கு என்ன செய்யாது, அது போதுமானதாக இருக்காது. அதனால் நான் இப்படி ஒரு முடிவு செய்யலாமான்னு கேட்குறாரு. எப்படி? நீ தரவே வேணாம், வச்சுக்க, நான் மறுமையில் உன் நன்மை வாங்கிக்கிறேன். அவர்கிட்ட என்ன செய்கிறது? நீ தரவே வேணாம்ப்பா, நான் மறுமையில் உன்னுடைய நன்மைகளை பகரமாக பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்வது கூடுமான்னு கேட்குறாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுத்தவர், கடன் வாங்கினவர் இருக்கார் இல்லையா, கடன் கொடுத்தவர், அவருக்கு மார்க்கத்தில் சில உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த உரிமைன்னு கேட்டால், கடன் பாதிக்கப்பட்டிருக்கார்ல, கடனை கேட்குறாரு. கேட்கும்போது கடன் தர்றதை அவர் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். ஏதோ ஒன்று இருக்கும் பொழுது இவர் கோவப்பட்டு என்ன செய்யலாம்? அவரை திட்டலாம், ஏசனா கூட நீங்கள் வாங்கிக்கிறது தான் வேணும். ஏன்னா நீங்கள் வாங்கி கடன் வாங்கினவருக்கு நான் சொல்கிறேன், கேள்வி கேட்டவர் கொடுத்தவர் தான் கேட்குறாரு. இந்த கொடுத்தவர் வந்து நீங்கள் அந்த கடன் வாங்கினவரை போய் திட்டினீங்கன்னா கூட அவரை எதிர்த்துலாம் பேசக்கூடாது. உனக்கு உரிமை இருக்குப்பா, நீ கடன் கொடுத்தாலும் நான் வாங்கினாலும் என் பக்கம் தான் பலவீனம் இருக்கிறது, அதனால் நான் ஏற்று பேச மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடணும். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்வாங்கன்னா, சில நேரங்களில் யாராவது தர்மம் கேட்டு வருவாங்க, வந்தால் இருக்காது, பைத்துல் மாலில் ஒன்றுமே இருக்காது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒரு ஆட்ட இந்த ஒரு ஒட்டகத்தை கொடுப்பா, நான் வந்தவொடனே தர்றேன், ஒரு ஒட்டகத்தை நீங்கள் அவருக்கு கொடுத்துரு, ஜக்காத்து பணம் வந்தவொடனே, ஜக்காத்து ஒட்டகம் வந்தவொடனே உனக்கு திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு கடன் வாங்க. சொந்தத்துக்கு வாங்க மாட்டாங்க. இந்த கடன் எதுக்கு வாங்குவாங்கன்னு கேட்டால், அரசுக்காக வேண்டி, பைத்துல் மாலுக்காக வேண்டி கடன் வாங்குவாங்க. ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கிராமவாசிட்ட அவருக்கு இந்த ஒரு ஒட்டகத்தை கடனை வாங்கினாங்க. ஒட்டகத்தை கடனாக கொடுப்பாண்டு அந்த வந்தால் அவர் தரலை. கொஞ்சம் நாளாச்சே பொறுத்து பார்த்தாரு, ரசூலுல்லாஹ் திருப்பி கொடுக்கல. அப்போ நேரம் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால், கடுமையாக ரசூலுல்லாஹ் திட்டுறாரு. என்னங்க வாங்கி தர்றேன், நீங்கள் சீக்கிரம் தர்றேன், நீங்கள் டைம் சொல்லி பேசுன மாதிரி ஹதீஸில் வரல. 1 மாதத்தில் தர்றேன், 15 நாளில் தர்றேன்னு சொன்னால் அது ஒரு கணக்கு, அப்படி சொன்னதாகவும் ஹதீஸில் வரல. அவர் லேட்டனாக நினைக்கிறார், ரசூலுல்லாஹ் வந்தவொடனே தர்றேன்னு இருக்கிறாங்க, வரலன்னா என்ன செய்வாங்க, தராமல் இருந்திருப்பாங்க. அவர் என்ன செய்கிறாரு, எவ்வளோ நாளாச்சு வாங்கி இன்னும் நீ தராமல் இருக்கேன்னு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேசுகிறாரு. பேசும்போது அதில் வாசகம்லாம் வரல. ஆனால் என்ன வாசகம் வருதுன்னா, அகுலல, கட்டும் வார்த்தைகளை பிரயோகித்தார். அவர் சொன்ன வார்த்தையை போட்டால் நல்லா இருக்காதுன்னு சகாபாக்கள் அதை மறைச்சிட்டாங்க. அவர் வந்து கேட்டவர் என்ன செய்கிறார், அகுலல்லா, கடுமையான வார்த்தைகளை போட்டார். எந்த அளவுக்குன்னா, ஹம்மபிஹி அஸ்ஹாபு, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்லாம் அவரை தாக்க போயிட்டாங்க. அவ்வளோ கடுமையான வார்த்தை. கடனை கொடுத்துவிட்டு வாங்க மட்டும் தெரியுது, அப்படி இப்படி நான் பேசுவாங்கள்ல, கடன் கொடுத்த ஆட்களுக்குன்னு உள்ள ஒரு பேச்சு இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு பேச்சை அவர் பேசுகிறார், ரசூலுல்லாஹ்வை நோக்கி பேசுகிறார். அப்போ சஹாபாக்களுக்கு கோபம் வருது, என்னடா இவ்வளோ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன நீ பேசுகிற அப்படின்னு ரசூலுல்லாஹ்னு பார்க்குறாங்களே தவிர கடன் கொடுத்தவருங்கிறத அவர் பார்க்கல, கோவப்படுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தவுஹு, விட்டுருங்க அவரை, நல்லா திட்டம் வாங்கிக்கிறாங்க ரசூலுல்லாஹ், அவரால் திட்டட்டும். ஏன்னு கேட்டால், ஃபைனலி சாஹிபில் ஹக்கி மகாலன், ஒரு ஹக்கு உள்ளவருக்கு, அந்த கடன் கொடுத்தவருக்கு வந்து இந்த மாதிரி பேசுகிற உரிமை இருக்குது. அவர் கொடுத்துருக்கார், நான் வாங்கியிருக்கிறேன், நான் இன்னும் திருப்பி கொடுக்கலங்கும் போது அவர் என்ன நினைக்கிறார் பேசிட்டு போகிறாரு. அவருக்கு உரிமை இருக்குது, அவருக்கு நம்ம ஏற்றுக்கிறது தான் வேணும். நம்ம ஒன்றும் கொடுக்காமல் இருக்கிறோம்ல, வாங்கின கடன் கொடுக்காமல் இருக்கிறோம்னு சொன்னால் கடன் கொடுத்தவன் ஏதாவது பேசத்தான் செய்வான். அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சஹாபாக்கள் அவரை தாக்க போகும் பொழுது தாக்காதீங்க, நல்லா பேசட்டேன் அப்படிங்கிறாங்க. பேசிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ கொடுக்குறாங்க. இப்போ வந்து கேட்டால் கூட கொடுத்துருப்பாங்க, அவர் வந்து கேட்குறத விட ஏன் உள்ளால தரலன்னு தான் சண்டை போடுறாரு. இப்போ வந்திருந்தால் இப்போ கொடுக்குறதுக்கு அவங்கள்ட்ட ஒட்டகம் இருக்குது, அவர் வந்து கேட்க வர்றாரு, என்னுடைய ஒட்டகத்தை தாங்கன்னு ஒரு வாரத்தை கேட்டிருந்தார், வேணால் கொடுக்குற அளவுக்கு ஒட்டகம் இருக்குது. ஆனால் அவர் அதை கேட்குற விட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எதுக்கு ஒரு நாள் ஆச்சு, எத்தனை மாதம் ஆச்சு, வாங்க மட்டும் தெரியுதோ அப்படின்னு பேசுகிறாரே தவிர, அந்த தாங்கன்னு கேட்குற விஷயத்தை விட குற்றம் சொல்வது தான் அவர்கிட்ட மிக தெரிந்திருக்கிறது. கடைசியில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நல்லா பேச விட்டுவிட்டு சஹாபாக்கிட்ட சொல்கிறாங்க, அவருக்கு என்ன செய்யுங்க, அவர் எத்தனை வயசு ஒட்டகத்தை கடன் வாங்கினேனோ
அதே வயசு ஒட்டகத்தை பைத்துல் மாலிருந்து எடுத்து கொடுத்துருங்க. அது சின்ன மிசில் சின்னி, இவர் எந்த வயசில் ஒட்டகத்தை கொடுத்தாரோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஆகும்ல. 3 வயசு ஒட்டகத்துக்கு ஒரு ரேட்டாக இருக்கும், 4 வயசு ஒட்டகத்துக்கு கொஞ்சம் அதிக ரேட்டாக இருக்கும், 5 வயசு ஒட்டகத்துக்கு அதை விட அதிக ரேட்டாக இருக்கும். அவர்கிட்ட எத்தனை வயசு ஒட்டகத்தை நான் வாங்கினேனோ அதையே கேட்டு அதே அளவுக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் ஏதோ ஒரு வயசு சொல்லியிருப்பார், என்கிட்ட வாங்கினது 3 வயசு ஒட்டகம் 4 வயசு சொல்லப்படலை, நம்ம விளங்கிக்கிற வேண்டியதான். அப்போ ரசூல் சஹாபாக்கள் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, அவர் கொடுத்த வயசுடைய ஒட்டகத்தை விட பெரிய ஒட்டகம் நம்மள்ட்ட இருக்கிறது. உதாரணமாக அவர் 3 வயசு ஒட்டகம் தான் கொடுத்துருக்கிறாரு, நம்மக்கிட்ட 4 வயசு 5 வயசு ஒட்டகம் தானே இருக்குது, 3 வயசு ஒட்டகம் இல்லையே அப்படின்னு வந்து ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அப்போ அதிக வயசு உள்ளதே கொடுத்துருங்க, ஆழ்த்தூகம் நீங்கள் கொடுத்துருங்க. அவர் கொடுத்த 3 வயசு ஒட்டகமாக இருந்தாலும் நீங்கள் 4 வயசு ஒட்டகத்தை கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டால் ஃபைன்னமின் ஹைரிக்கும் அஹ்சனுக்கும் கலான், அழகிய முறையில் கடனை திரும்பி செலுத்துவோர் தான் உங்களில் சிறந்தவர். கடனை கொடுத்தா மட்டும் பத்தாது, அழகான முறையில் கொடுக்கணும். அழகான முறைனா என்னென்னு கேட்டால் அவர் தந்ததை விட மேலானதை கொடுக்கணும். மேலானதை கொடுத்து வட்டியில் வராது. நம்மளாக விரும்பி ஒரு கடன் தந்தாருங்கிறதுக்காக வேண்டி நம்மளாக விரும்பி கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தோம் என்று சொன்னால் அதில் என்ன வராது, வட்டிலெலாம் வராது. அந்த என்ன 3 வயசு ஒட்டகத்துக்கு 4 வயசு ஒட்டகத்துக்கு பல ஆயிரங்கள் வித்தியாசம் இருக்கும். அப்போ பல ஆயிரத்தை தூக்கி கொடுத்த மாதிரி தான் அது கொடுக்குறாங்க. எதனால் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் நம்ம சிறந்த முறையில் கொடுக்கணும். கணக்கு பார்க்குறதை விட ஒரு நேரத்துக்கு தந்திருக்கிறாங்கள கடன், அதை கவனித்து கொண்டு அழகான முறையில் திருப்பி செலுத்தணும்னு சொல்லிவிட்டு கொடுத்தாங்கன்னு வருது. அப்போ இதில் நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் கடனை கொடுத்து விட்டீங்க, கொடுத்துட்டீங்கன்னா அவர் தராமல் இருக்கிறாரு. தராமல் இருப்பதற்கு 2 காரணம் இருக்கலாம். வேணும்னு காசை வச்சுக்கிட்டு இழுத்தடிக்கிறதும் இருக்கலாம், நிஜமாக முடியாமல் இருக்கலாம். கடன்கிற மனுஷன் தானேங்க, மனுஷங்கிற நான் நாளைக்கு தரேன்டா தந்துட முடியுமா? நான் உங்கள்கிட்ட கடன் வாங்குகிறேன், நாளைக்கு தந்துடுறேங்கன்னு சொல்கிறேன், நாளைக்கு தரேன்னு ஏதோ சொல்லியிருப்பேன், ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வரணும்னு நினச்சி சொல்லியிருப்பேன், அவன் எனக்கு தர முடியாதுல்ல, அதில் ஏமாத்திட்டு போயிட்டான். அப்போ எனக்கு அந்த கடன் நிறைவேற்ற முடியாத நிலையை மனுஷன் அடைவான் அடைய மாட்டானா? அடைவான். வச்சுக்கிட்டு ஏமாத்துறவன் ஒரு பக்கம் இருக்கிறான், இருந்தாலும் வெளிப்படையாக பார்க்கும்போது என்கிட்ட இல்லைங்கிறான். கடன் வாங்க என்கிட்ட இல்லை, நான் என்ன செய்கிறது, வந்தவனை தர்றேங்கிறான். சொன்னானேயானால் உங்களோட உரிமை என்னன்னு கேட்டால் அவனை திட்டலாம். நீங்கள் உங்களுடைய உரிமை என்னது, நீங்கள் அவனை என்ன செய்யலாம், எப்படிடா வாங்க மட்டும் தெரியுது அப்படி ஏதாவது திட்டுறாங்க, திட்டி கொள்றவங்களோட அனுமதி இருக்குது, திட்டி கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து இது எங்கே வருதுன்னு கேட்டால், அந்த ஒட்டகத்தை கொடுத்தாங்கல்ல, அந்த ஹதீஸ் வந்து புகாரில் 2306, 2390, 2401, 2606, 2609 இவ்வளோ இடத்துலையும் வந்து அந்த ஒட்டகத்தை கடன் கேட்டு வந்தார்ல, ரசூலுல்லாஹ் திட்டினார்ல, அந்த ஹதீஸ் இவ்வளோ இடத்துல புகாரில் இருக்குது. சரி, இப்போ வந்து நீங்கள் கடனை கொடுத்துட்டு திட்டுற உரிமை இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு இஸ்லாம் என்ன செய்யணும்னா ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதல் தர்றது. என்ன வழிகாட்டு தர்றதுன்னு சொன்னால், வந்து ஒரு கடன் வந்து நீங்கள் ஒருத்தனுக்கு கொடுத்து விட்டு அவன் தராமல் இருப்பானேயானால் ஒவ்வொரு நாளைக்கு அவன் தராமல் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். நான் ஒரு ஆளுக்கு 10,000 கடன் கொடுத்துட்டாங்க, 10,000 ஒரு 10,000 தர்மம் செய்கிறேன், என்ன கூலி கிடைக்கும்? 10,000 தர்மம் செஞ்ச கூலி கிடைக்கும். நான் 10,000 கடன் கொடுக்குறேன், கடன் கொடுத்த உடனே ஒரு நாள் ஆச்சா, ஒரு நாள் தரல, அன்றைக்கி 10,000 தர்மம் செஞ்ச நன்மை கிடச்சி போயிடும். 2வது நாள் தரல, அன்றைக்கி ஒரு 10,000 தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். 3வது நாள் தரல, அன்றைக்கி ஒரு 10,000 தான் கொடுக்குறீங்க. அவன் திருப்பி தர்ற வரைக்கும் அதே அளவுக்கு தர்மம் செஞ்ச நன்மை தினசரி கிடைக்குங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, மண் அந்தர மூசிரன், யார் ஒருத்தன் சிரமப்படுவதற்கு அவகாசம் கொடுக்குறானோ, சிரமப்படுறாரு நீ அவகாசம் கொடுத்தாயானால் பலகு, அதெல்லாம் திட்டாமல் இருக்கணும். இப்போ இந்த நன்மை நீ நாடினீர்கள்னு சொன்னால் நீங்கள் திட்டி என்ன செய்யக்கூடாது, அது பிராயச்சத்தை தேடாமல் இருந்து கொண்டு சரிப்பா நீ வசதி வரும்போது கொடு அப்படின்னு ஒரு அவகாசம் கொடுத்தீர்களே, ஆனால் பலகுபி குள்ளியோமின், நீங்கள் போய் மறுமையில் அவற்றை பிடிச்சி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்கல்ல, இம்மையில் உங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறாங்களே, அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் நன்மையை பெறலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, நன்மை தானே உங்களுக்கு வேணும். நன்மை வேணும்னு சொன்னால் அவகாசத்தை கொடுத்துருங்க. பேசாமல் டெய்லி 45 ரூபா நீங்கள் தர்மம் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து அவருக்கு 45 ரூபா கொடுத்தீர்ல, சரிப்பா அவனுக்கு டைம் தந்துட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் 45 ரூபா தர்மம், 45,000 ரூபாய் தர்மம் செய்த நன்மை உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இது வந்து மறுமையில் அவர்கிட்ட வாங்குவீங்களா, அதோட பல மடங்கு அதிகமாக இருக்கும். மறுமையில் வாங்கத்தானே ஆசைப்படுறீங்க, இம்மையில் வழிகாட்டாங்களே ரசூலுல்லாஹ். அதனால் என்ன செய்யணும், மண் அந்தர மூசிரன், இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸ். யார் ஒருத்தர் வந்து கஷ்டப்படுவோருக்கு அவகாசம் கொடுக்குறாரோ பலகு அவருக்கு கிடைக்கும் குள்ளி யோமின், ஒவ்வொரு நாளும் மிதிலிகி சதக்கா, அது போன்ற தர்மம் செஞ்ச நன்மை அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நாள் சொல்லிட்டாங்க.
இன்னொரு நாள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்து அவகாசம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ கடன் கொடுத்தீங்களோ அது மாதிரி 2 மடங்கு நன்மை கிடைக்குங்கிறாங்க. ஒரு நாள் சொல்கிறாங்க 10,000 ரூபா கொடுத்தா 10,000 தர்மம் செஞ்ச நன்மை டெய்லி கிடைக்குங்கிறாங்க. இன்னொரு நாள் சொல்கிறாங்க நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 20,000 தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்குங்கிறாங்க. 2 முரண் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த செய்தியை 2 சந்தர்ப்பத்தில் 2 விதமாக பேசுகிறாங்க. ஒரு தடவை பேசும்போது என்ன செய்கிறாங்கன்னா, நீ எவ்வளோ கடன் கொடுத்தியோ அவகாசம் கொடுத்தாயானால் அந்த கடன் கொடுத்த தொகை இருக்குல்ல, அந்த தொகையை தினசரி தர்மம் செய்து கொண்டே இருக்கிறாய் என்ற நன்மை உனக்கு கிடைக்கும்னு ஒருக்கா சொல்லிட்டாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் மாதிரி கடன் கொடுத்து அவகாசம் கொடுக்குறாரோ அவருக்கு அது கடன் கொடுத்த தொகையை போன்ற 2 மடங்கு நன்மை டெய்லி கிடைக்கும். 10,000 ரூபா கடன் கொடுத்தேன்னு சொன்னால் 20,000 ரூபா டெய்லி தர்மம் செய்கிறேன்னு அர்த்தம். அவகாசம் எவ்வளோ கொடுக்குறே அது வரைக்கும்ட்டாங்க. இதை 2ஐயும் கேட்டோன்னே 2ஐயும் ஒரு சஹாபி கேட்டிருக்கிறார். அதை சொல்லும்போது அவர் இருந்திருக்கிறார், இதை சொல்லும்போது இருந்திருக்கிறார். உடனே ரசூலுல்லாஹ்ட்ட எதிர் கேள்வி கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, நேற்று கேட்கும்போது 1 மடங்குன்னு சொன்னீங்க, இன்னைக்கு கேட்கும்போது 2 மடங்குன்றீங்களே, என் முரணாக இருக்குதே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முரணாக இல்லை, ரெண்டுமே கரெக்டு தான். என்னென்னு கேட்டால், நீங்கள் அவன் ஒரு நிர்ணயித்த டைம் போட்டு கடன் கொடுப்போம்ல, கடன் கொடுக்குறதா இருந்தால் 3 மாதத்தில் திருப்பி தான்னு சொல்லி கடன் கொடுக்குறோம். 3 மாதத்தில் திருப்பி 3 மாதத்துக்குள்ளே திருப்பி தரணும்ல, அந்த 3 மாதம் வரைக்கும் நீங்கள் கொடுத்த அந்த அவகாசத்துக்காக வேண்டி 1 மடங்கு நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் 3 மாதம் டைம் முடிஞ்சு போச்சு, இப்போ அவன் தந்து தான் ஆகணும். இப்போ இருக்க டைம் கொடுக்குறீங்க, டைம் வந்த பிறகு கெடு முடிஞ்ச பிறகு டைம் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு 2 மடங்கு கிடைக்கும். ஒன்று அவகாசத்துக்கு உள்ளே இருக்குமையானால் 1 மடங்கு கிடைக்கும். கொடுத்த அவகாசம்லாம் தாண்டி 6 மாதத்தில் தரேன்னு அவன் சொன்னான், 6 மாதம் வரைக்கும் 10 ரூபா 1க்கு 1 நன்மை கிடைக்கும். 6 மாதம் கடந்த பிறகு நீ அவகாசம் கொடுக்குறீங்க, டைம் பாஸ் ஆகிடுச்சு, எழுதினபடி 6 மாதம் முடிஞ்சு போச்சு, நீ தந்து தான் ஆகணும். அப்படிங்கிற நேரத்தில் இல்லைப்பா இருக்கட்டும் பரவாயில்ல, நீ இன்னொரு 6 மாதம் எடுத்துக்க, இன்னொரு 3 மாதம் எடுத்துக்க அப்படின்னு நம்ம டைம் கொடுத்தோம் என்று சொன்னால் அப்போ அவனுக்கு 2 மடங்கு கிடைக்கும். அவகாசத்துக்குள்ளே கொடுக்குற அந்த கடனுக்கு 1 மடங்கு நன்மையும், அவகாசம் கடந்த பிறகும் நீ சலுகை கொடுத்தாயானால் அப்போ 2 மடங்கு தர்மம் செஞ்ச நன்மையும் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு 40,000 ரூபா கடன் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் அவர் முடியாமல் இருப்பார். நீங்கள் என்ன செய்யணும், இதை பற்றி அழட்டிக்கிறாமல் மறுமையில் வாங்கணும்னு மனசு உங்களுக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சில்ல, அப்படி செய்கிறத விட உங்களுக்கு அதை விட நன்மை அடைஞ்சிட்டு போங்க. சரிப்பா நீ எப்போ உனக்கு டைம் இருக்குது அப்போ கொடு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவன் தந்தாலும் தரட்டாலும் சரி உங்களுக்கு வாட்டி தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. 45,000 ரூபா டெய்லி தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற நன்மைன்னு சொன்னால் எங்கே போய் நிற்கும்? முடியாமல் தானே தராமல் இருக்கிறான். நீங்கள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறதுனால நீங்கள் அதை தேர்ந்தெடுப்பதை விட இதை தேர்ந்தெடுப்பது நல்லது. எதை தேர்ந்தெடுக்கணும்? இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு ஹதீஸ் புகாரில் இருக்குது, 2078வது ஹதீஸில் இருக்கிறது. முந்தைய சமுதாயத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் மக்களுக்கு கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணுவார். வியாபாரியாக இருந்தார். தாஜிருன் யுதாயினுன் நாச, மக்களுக்கு கடன் கொடுக்குற ஒரு வியாபாரி இருந்தார். அப்போ வியாபாரம் கொடுத்துருவோம் வைதாரா மூசிரன், கடன் தர முடியாமல் சிரமப்படுறவனை பார்க்கும் பொழுது காலலி ஃபித்தியானிஹி, அவருடைய ஊழியர்கள்ட்ட சொல்லிவிடுவார், தஜாவசும் அன்ஹு, அவரை கண்டுக்கிறாமல் விட்டுருங்க, அவகாசம் முடிஞ்சு தரலன்னு சொன்னால் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று அந்த முதலாளி சொல்லிடுவாராம். ஏன்னா அல்லல்லாஹு ஐயத்த ஜாவச அண்ணா, அல்லாஹ் நம்ம கடனை இது மாதிரி தள்ளுபடி பண்ணுவான்ல அப்படின்னு சொல்லுவார் அவர். இப்படி சொன்ன காரணத்தினால இப்போ ஜாவஸ் அல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணிவிட்டான். இவன் கடனை தள்ளுபடி பண்ணதுனால நீ செஞ்ச பொய், நீ செஞ்ச பித்தலாட்டம் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணப்போ அப்படின்னு நல்லா தள்ளுபடி பண்ணிடுவான். அதனால் தள்ளுபடி பண்ணுங்கன்ற ரசூலுல்லாஹ் ஊக்குவிக்கிறாங்க. இப்போ கடனை கொடுத்தீங்கன்னா முடிஞ்சால் தள்ளுபடி பண்ணுங்கள், இல்லைன்னு சொன்னால் அவகாசம் கொடுங்க. கடனை வேணான்னு சொன்னாலும் ஓகே தான், வேணான்னு சொல்லாமல் அவகாசத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவன் எவ்வளோ நாளைக்கு இழுக்கிறானோ அவ்வளோ நாளைக்கு அவன் நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். அது வாட்டுக்கு என்ன செய்யும், தாறுமாறா எங்கே போய் நின்றுமுங்க. அதனால் இப்போ நீயத்தை மாற்றினா கூட உங்கள் 6 வருஷத்துக்கு அந்த நன்மை எல்லாம் போட்டுருவான். எல்லாம் நான் அவன் அவகாசம் கொடுத்துட்டேன், இதனுடைய நன்மையை உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன், நீ ரசூலுல்லாஹ் சொன்னபடி எனக்கு என்ன செய்ய, ஒவ்வொரு நாளும் தர்மம் செஞ்ச நன்மை எனக்கு கொடுன்னு சொல்லிவிட்டு மனசை மாற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த 6 வருஷ காலமாகவும் நீங்கள் அவருக்கு டெய்லி 45,000 ரூபா தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனுடைய நன்மை எங்கே போய் நிற்கும், தாறுமாறாக போயிடும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது முஸ்லீமில். என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிறாரு. ஒரு சஹாபிட்ட ஒரு ஆள் கடன் வாங்கிறாரு. உபாதா பின் சாமத்துங்கிற ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிறாரு.
கடன் வாங்கணும்னு அவர்கிட்ட வாங்குறதுக்காக இவர் வசூல் பண்ண போகிறார். இவர் பார்த்துடுறாரு, கடன் கொடுத்தாலும் வர்றாரு, நம்மளுக்கு தேடி வர்றாருன்னு சொல்லி வீட்டில் சொல்லி வச்சுருவார். நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லிடுங்க, நான் இல்லைன்னு சொல்லிடுங்கிற. கடனை வாங்கிட்டா மூஞ்சில் முடிக்க முடியாதுல்ல, கொடுத்த நேரத்துக்கு கடன் திருப்பி கொடுக்க முடியலன்னு ஒளிஞ்சிக்கிட்டார். அப்போ இவர் போய் என்ன செய்கிறாரு, செலான் சொல்கிறார். செலான் சொல்லி அவர் இருக்கிறாரான்னு கேட்குறாங்க. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இல்லை அவர் இல்லை அப்படிங்கிறாங்க. உள்ளே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு, இல்லைன்றாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறாருன்னா, அவருடைய ஒரு சின்ன மகன் வெளியே வர்றாரு. வந்தவுடனே அவர் மகன்கிட்ட விசாரிக்கிறார், உங்கள் வாப்பா எங்கப்பாண்டு. பையன் என்ன செஞ்சிட்டான், உள்ளே தான் இருக்காருன்ட்டான். அவனுக்கு தான் பொண்டாட்டி வந்து இல்லைன்ட்டாங்க. அவருடைய பையன் ஓடி வர்றான், ஐநா பூக்க உன் தந்தை எங்கேன்னு கேட்டவுடனே, உங்கள் சத்தத்தை கேட்டவுடனே வந்துஞ்சார், அவர் உள்ளே ஒளிஞ்சிட்டார் அப்படின்றவுடனே, அப்போ இவர் இந்த கடன் கொடுத்தவர் வெளியே வந்து கூப்பிட்றாரு. எல்லாம் தெரிஞ்சு போச்சு எனக்கு, நீ வெளியே வா, உன் பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வெளியே வந்தார். வந்தவொடனே இவர் கேட்குறாரு, என் பையனை கண்டவுடனே எதுக்கா நீ ஒளிஞ்ச அப்படிங்கிறார். எதுக்கா ஒளிஞ்சேன்னு கேட்டால், நான் உங்கள்கிட்ட பொய் சொல்ல நான் விரும்பலை, உங்கள்கிட்ட பேசுனா என்ன செய்ய, பொய் தானே சொல்லணும். கடனை வாங்கிட்டோம்னா கொடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்கணும். அதனால் நான் ரொம்ப பயப்பட்டேன், அதனால தான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு, நான் உண்மையை அல்லாமே சத்தியமாக நான் ஏழாமல் இருக்கிறேன், மோசிராக கஷ்டப்படுறவனாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் கடும் சிரமத்தில் இருக்கிறேன், அதனால் எனக்கு தர முடியலைங்கும்போது நான் பொய் தான் சொல்லுவேன், உங்களை பார்த்து எதுக்கு பொய் சொல்லணும்னு நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிறார். அவர் கேட்குறாரு, ஆல்லாஹி அல்லா மேலே சத்தியமாக நீ கஷ்டத்தெலாம் இருக்கிறியான்னு கேட்குறாரு. அவர் ஆமாங்கிறாரு. மறுபடியும் கேட்குறாரு, ஆல்லாஹி அல்லா மேலே சத்தியமாக நீ கஷ்டத்தெலாம் இருக்கிறியாங்கிறாரு. ஆமாங்கிறாரு. 3 தடவை என்ன செஞ்சிட்டாரு கேட்குறாரு, அல்லா மேலே சத்தியமாக நான் கஷ்டத்தெலாம் இருக்கேன்னு சொன்னோடனே உடனே அந்த கடன் கொடுத்த ஏட்டை கொண்டு வர சொல்லி அவருடைய கடனை அழிக்கிறார். நீ கஷ்டப்படுறீங்கள, உன் கடன் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, இன் வஜத்தை கதான்னு பகல்தினி, உன்கிட்ட கடன் கொடுக்குற வசதி வந்தால் எனக்கு திருப்பி தான், ஓ இல்லை அந்தஃபி இல்லின், இல்லைன்னா நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து சொன்னார். ஏன் இதை செய்கிறேன்னு கேட்டால், மண் அந்தர மோசிரன், கஷ்டப்படுபவனுக்கு யார் அவகாசம் கொடுக்குறாரோ அவலா அன்ஹு, அல்லது தள்ளுபடி செய்கிறாரோ அல்லல்லஹுல்லாஹு ஃபி தில்லிஹி, அல்லாஹ் வந்து தனது நிழலில் அவருக்கு இடம் தருவான் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். நீ கஷ்டப்படுறதா சொல்லிவிட்ட, சத்தியம் பண்ணி கேட்டேன், அப்பவும் கஷ்டப்படுறதா சொல்கிற, கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு தள்ளுபடி செஞ்சால் எனக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதனால் உனக்கு தள்ளுபடி பண்ணுறேங்கிறார். அப்போ இந்த கடன் கொடுத்தவர்கள் கொஞ்சம் மேல்நிலை இருந்தால் தான் கடன் கொடுத்துருப்பீங்க பெரும்பாலும். சில இடத்துல இவன் கஷ்டப்பட்டு அவனுக்கு கடன் கொடுப்பான், அது கம்மி. அது பெரும்பாலும் கடன் கொடுத்த ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் மேலே தான் இருப்பாங்க, கடன் வாங்கினவன் தான் கொஞ்சம் கீழே இருப்பான். அப்போ மேலே உள்ளவங்க என்ன செய்யணும்னு கேட்டால், இது ஒரு மறுமைக்குரிய ஒரு விஷயமாக மாற்றிக்கிடலாமே, கடன் கொடுக்குறது நமக்கு நன்மையை கொள்ளையடிக்க முடியுமே அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யலாம், அந்த 45,000 ரூபாயை தள்ளுபடி பண்ணுறதை விட இவர் சொன்ன மாதிரி செய்யுங்க. எப்படி தள்ளுபடி பண்ணாமல் இந்த முடிஞ்சால் கூட, இல்லாட்டி அவகாசத்தை வச்சுக்கன்னா, இந்த அவகாசத்தை வச்சா தான் நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும். கடனாளி அவன் இருந்துக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீ கொடுக்காம மூத்தா போய்ட்டுன்னு உன்னை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும், வசதிப்பட்டால் தருவான், தராமல் இருந்தால் கூட உங்களுக்கு தினசரி நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வழியை தேர்ந்தெடுக்கலாமே, மறுமையில் நீங்கள் மறுமையில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். கடுமையாக சொல்லி என்ன செய்யலாம், உனக்கு அவகாசம்லாம் கிடையாதுன்னு சொல்லி மறுமையில் தான் வாங்கிக்கிறவேன்னு சொல்வதாக இருந்தால் அதுவும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டவர் உரிமை இருக்கத்தான் செய்கிறது. அதில் என்ன கிடைச்சிடும் அவருக்கு, இந்த 45 ரூபாய்க்கு உள்ள நன்மைக்கு உள்ள அமலை பிடிங்க எல்லாம் தரும், அவ்வளோதானே. உங்களுக்கு தினம் 45 ரூபாய்க்கு நன்மை கிடைக்குமே, அது கூடவா இது கூடவா? 6 வருஷத்துக்கு டெய்லி 45 ரூபான்னா எங்கன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சு, 6 வருஷத்துக்கு என்ன ஆச்சு, அப்போ எத்தனை 45 பல லட்சங்கள் ஆயிருமே, பல கோடிகள் கூட வந்துடும். அவ்வளோ பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த வழியை தேர்ந்தெடுப்பது தான் என்னது ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும்.